அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பஞ்சாபி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆயிருக்க ஃபுல் மூன் அப்படின்ற ஒரு வேற லெவலான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இந்த படத்துக்குள்ளே கொண்டு போயிடுறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பெரிய வீட்டை காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கொலை நடந்திருக்கும். ஆனால் அந்த கொலையை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் வந்து கவனிக்கிறாங்க. அங்கே இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க. அது கூட ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி அந்த நபரை நமக்கு காமிக்கிறாங்க. கோர்ட்டில் சில கேள்விகள் எல்லாத்தையும் எழுப்புறாங்க. அதுக்கு இவர் பாத்தீங்கன்னா சரியான பதிலே சொல்றது கிடையாது. நம்ம நினைக்கிறது எல்லாமே வாழ்க்கையில நடந்துராது, நாம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி வினோதமான விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்க அங்க இருக்க எல்லாருமே ஒரு ஜெயில புடிச்சு போட்டுறாங்க. கட் பண்ணா இவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட் ஒரு 20 நாள் கழிச்சு அவரை போய் பாக்குறாங்க. அவர் பாத்தீங்கன்னா யாருக்கிட்டயுமே பேசுறதா தெரியல. இவங்க போனது நீங்க தப்பு பண்ணீங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நான் கேட்க வரல, நீங்க எதுக்காக பண்ணீங்கன்னு மட்டும் அதை சொல்ல முடியுமான்னு கேட்க இவரு திரும்பி பாக்குறாரு. கட் பண்ணி இவங்க 2 பேரும் பேசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவரோட மனநிலைமை பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்காது, ஏதோ ஒரு மாதிரி நின்றுகிட்டே இருக்காரு. அண்ட் மேற்கொண்டு அவங்களும் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா, எதுக்காக அதை கொலையை பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பௌர்ணமி ராத்திரி பார்த்தீங்கன்னா ஒரு திருடணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி ஒரு வீட்டு கேட்டை பார்த்தீங்கன்னா எகிரி குதிக்கிறாரு. அங்க நில வெளிச்சம் பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நில வெளிச்சத்துல எனக்கு இந்த வீட்டுல திருட போலாமா வேணாமா அப்படின்ற எண்ணம் தோண ஆரம்பிச்சிச்சு. நான் திரும்பி போயிருந்தேன் அப்படின்னா இது எதுவுமே நடந்திருக்காரு. ஆனா நான் அதை பண்ணல, ஏன்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது இல்லையா அப்படின்னு மாதிரி மேற்கொண்டு கால் எடுத்து வைக்க ஒரு வயலின் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்டு இவரு கதவை திறக்கலான்னு போக கதவு ஓப்பன்ல இருக்கும். என்ன எதுன்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து ஆனா இவ்வளவு நேரம் ஆச்சா உள்ள வாங்க நான் ஒரு குரல். இதை கேட்டது ஒரு மாதிரி லாக் ஆயிட்டாரு. ஏன்னா அண்ணா அப்படின்ற வார்த்தை இவரோட வாழ்க்கையில யாருமே கேட்டதில்லை. பின்னாடி கந்தை வச்சிருப்பாரு, அதை எடுக்கலான்னு போக மேற்கொண்டு அவங்களும் என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க, ஷூ எல்லாத்தையும் கழட்டி விட்டு உள்ள வாங்க நான் சொல்ல இவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. எதுக்காக என்ன அண்ணன் கூப்பிடுறா, இவன் யாருன்னே தெரியலையே அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டே உள்ள போக உள்ள இருக்க பொண்ணு பேர் பாத்தீங்கன்னா மாயா அப்படின்றத கூப்பிட்டு உட்கார வச்சு தன்னோட சொந்த அண்ணன் போல ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாள் ஆச்சு அவங்களுக்கு வர்றது, அன்னைக்கு ஏதோ ஆக்சிடென்ட்ல அந்த மாதிரி நடந்தது, அதுக்கு இப்படியேவா உங்களோட கோவம் தானே உங்களுக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சகஜமா பேசிக்கிட்டே இருக்க இவருக்கு ஒன்னும் புரியல. முகமெல்லாம் வேர்த்து போக ஆரம்பிக்குது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க அப்பதான் திருட வந்து இவருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. இவர் இந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் தான். அந்த மாயா அப்படின்னு ஒரு லேடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட அண்ணாவாதான் அவர் இருந்திருப்பாரு. இது எல்லாத்தையுமே மறந்துட்டு இவ்வளவு நாள் எங்க நான் போயிருந்தீங்கன்னு கேக்குறாங்க. சொந்த வீட்டுல திருட வந்திருக்கீங்களாண்ணா அப்படின்னு மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருக்க இவர் பதில் சொல்ல முடியாம உட்காந்துக்கிட்டே இருக்க அது மேற்கொண்டு அவங்களும் இந்த ஃபேமிலியில இவரோட நிலைமை என்ன அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவர் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஷார்ட் டெம்பர். ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை போட்டு சண்டை வாங்கிட்டே இருப்பார். இவரோட அப்பா கிட்ட பாத்தீங்கன்னா சொத்தை பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்பார். இவரோட அப்பா எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இதை சொன்னது இவரோட கைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. திருட வந்தோம்னு நினைச்சுட்டு இருந்தோம், இவன் என்ன இப்படி எல்லாம் சொல்றாளே அப்படின்னு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறார். உடனே அங்க இருக்க மாயாவும் நீங்க ஏதோ பதட்டத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருப்பீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கூட தெரியலன்னு, அங்க ஆப்பிள் இருக்குல்ல அதை வெட்டி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்ல இவர் மேலும் கீழும் பாக்குறாரு. என்னன்னா பாக்குறீங்க, நான் சாப்பிடுன்னு சொல்லல, நீங்க சாப்பிட்டாகணும்னு சொல்றேன், அதை சாப்பிடுங்கன்னு சொல்ல இவர் கத்தி எடுத்து அந்த ஆப்பிள வெட்டலான்னு போறாரு. பட்டுன்னு தடுத்து நிறுத்துறாங்க. ஆப்பிள் வேணாண்ணா, உங்களுக்காக நான் பால் கொண்டு வருவான்னு சொல்லி உள்ள போய் பால் தயார் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. வெளியில உட்காந்துக்கிட்டே இருந்த மனுஷனும் இதுக்கு மேல சரிப்பட்டு வராது, நமக்கு இருந்து போயிடலாமா அப்படின்னு மாதிரி எழுந்திருக்கலான்னு போக அந்த சமயம்னு பார்த்து பால் முன்னாடி வந்து நிற்குது. குடிக்கும் போது பயங்கர சுகரா இருக்கும். எனக்கு தெரியும்னா உங்களுக்கு சக்கரை பிடிக்கும்ல, அதனாலதான் நான் போட்டு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல இவரும் தலையாட்டிக்கிட்டே அதை குடிக்கிறாரு. அதை குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னும் சில விஷயங்களையும் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல நம்ம 2 பேரும் எவ்வளவு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தோம், உங்களோட கோவம் மட்டும் இல்லாம இருந்தது அப்படின்னா நம்ம எல்லாருமே நல்லா தான் இருந்திருப்போம்லன்னு சொல்லி இது ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று ஓபன் பண்ணி விடுறாங்க. 2 பேரும் சின்ன வயசுல ஜாலியா விளையாடிக்கிட்டே இருக்கும்போது இவங்க அம்மா பாத்தீங்கன்னா விளையாடின வெளியே போது வா உள்ள போகலான்னு கூப்பிட்டு இவருக்கு உள்ள போக விருப்பம் இல்லை. நான் வரலன்னு ஒரே வார்த்தையா நின்றுகிட்டே இருக்கு. இவங்க அம்மாவும் நீ உள்ள வரல அப்படின்னா தங்கச்சி மாதிரி நல்ல பையனா இருக்க முடியாது, கெட்ட பையன் தான், நீ பரவாயில்லையா அவனுக்குன்னு கேட்க கம்பாரிசன் அப்படின்றது இவருக்கு சுத்தமா பிடிக்காது. நான் கெட்ட பையனா அப்படின்ற மாதிரி கல் எடுத்து அவங்க அம்மா தலையிலே அடிக்கிறாரு. பிரசன்ட்டுக்கு வருது. அவங்க அம்மாவோட போட்டோவை காமிக்கிறாங்க. மண்டையில ஒரு தழும்பு. சோ இந்த அளவுக்கு கோவக்காரரா தான் இவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க என்னோட மனசு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அலைய ஆரம்பிக்குது. நான் இவ்வளவு கோவக்காரனா எனக்கு ஒன்னும் தெரியலையே அப்படின்ற மாதிரி குழப்பத்துல இருக்கும் போதுதான் நீங்க அப்பா அம்மா இன்னும் பாக்கல, வரீங்களா போகலாம், மேல அவங்க படிச்சு தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரூமுக்கு கதவு திறக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போறாங்க. கதவு மேல கைய வைக்க ஆனா வேணாண்ணா ஸ்டாப் பண்ணிடுங்க, அம்மா நல்லா தூக்கத்துல இருப்பாங்க, எதுக்கு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, நம்ம நாளைக்கு பாத்துக்கலாமான்னு சொல்லி கதவுல இருந்து கையெடுக்க சொல்ல இவர் கையெடுத்துட்டு திரும்பி பாக்குறாரு. மாயாவை காணும், எங்க போனாங்கன்னு தெரியல. இதனால வேகமா தன்னோட தங்கச்சி எங்க
போன அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாரு. சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க பாத்தீங்கன்னா கீழே இருந்து ஒரு ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டு வருவாங்க. இதுக்காக தான் நான் கீழே வந்தேன், என்னன்னாச்சு உங்களுக்கு, வாங்க நான் வெளியே போய் உட்காந்து பேசலாம்னு சொல்லி அங்க இருந்து கூட்டு போய் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அதுக்கு பக்கத்துல இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மறுபடியும் அந்த பிளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவருக்கும் இவர் அப்பாவுக்கும் சண்டை வந்தது இல்லையா, அதை மீண்டும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு கம்பாரிசன் அப்படின்னா பிடிக்காது இல்லையா. அன்னைக்கு சண்டை நடந்துட்டே இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா நீ வாழ்க்கையில என்னத்தை சாதிச்ச, உனக்கு எதுக்காகடா இப்ப சொத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. கடுப்பான அவரு ஒரு மாதிரி மனநிலைமைக்கு போறாரு. பக்கத்துல ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தி எடுத்துக்கிட்டு தன்னோட அப்பாவை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கழுத்துல எடுத்துட்டு வச்சுட்டாரு. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கே வருது. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவரோட மனசு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவமாக்கிட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் அவரோட ரியாக்ஷனை வச்சே மாயா கவனிக்கிறாங்க. ஆனா நீங்க கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிற, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், முதல்ல தூங்கலாமாண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஆனா இவருக்கு சுத்தமா தூக்கம் வரல. எனக்கு தூக்கம் வரல, நான் தூங்கலன்னு சொல்ல, ஆனா இவங்க வீடுறதா தெரியல, நீங்க தூங்கிதான் ஆகணும்னு சொல்ல கடுப்பாக்குறாரு. எனக்கு தூக்கம் வரல, நான் தூங்கல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவமா வாய துறக்க இவங்க கடுப்பாயிட்டாங்க. பக்கத்துல ஒரு பொம்மை இருக்கும், அதை எடுத்து தலையிலேயே அடிக்க பின்னாடி மண்டையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. நான் இவ்வளவு நேரம் ஒல்லி பொறுத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப அடிச்சல, அவ்வளவுதான், என் கோவத்தை நீ சீனிட்ட அப்படின்ற மாதிரி தலையிலேயே ஒரு அடி போத்துன்னு கீழே அடிச்சுக்கிட்டு உடம்பு ஃபுல்லா ரத்தம் வர ஆரம்பிக்குது. தலைப்பகுதியில பயங்கரமான காயம். ஆனா சாகல. இவங்களை சாகடிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போக்கிட்டே இருக்காரு. வெளியில கொண்டு போக அப்பதான் தாக்கிட்ட கன்னு இருக்கிற ஞாபகம் வருது. கன்னு எடுக்கிறாரு. அந்த இடத்துல இவங்களை சுட்டு போட கட் பண்ணி தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இது எல்லாமே கனவு. எழுந்து பார்க்கும்போது பெட்ல இருக்காரு. பின்னாடி கை வச்சு பார்த்தா கன்னை காணும். இதனால மாயாவை தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. வெளியே போனா மாயா அந்த கன்னோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சரியான ஆயுதத்தை தான் வச்சிருக்கீங்க, இது உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் தான் அப்படின்ற மாதிரி அவரோட கைகள்ல கொடுத்துட்டாங்க. இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா அதை நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் கேட்டு ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிட்டாப்ல. நீ ஒரு வாரமா நான் காணும் அப்படின்னு மாதிரி இவ்வளவு விஷயங்களை சொன்னேன், அப்பாவுக்கு எனக்கும் சண்டை வேற சொன்னேன். இந்த ஒரு வார காலமா சாப்பிடாம கொள்ளாம சுத்திக்கிட்டே இருந்ததால பழசு எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க நான் சொல்றேன் உங்ககிட்ட சொல்லாமையா அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட அப்பாவோட கழுத்துல கத்திய வச்சா இல்லையா, இவருக்கும் அவருக்கும் தள்ளுமூலி ஏற்பட ஆரம்பிச்சிருக்கோம். இதுல தன்னோட அப்பா வழுக்கி விடும்போது கழுத்துல அந்த கத்தி பாத்தீங்கன்னா ஒரே வெட், அந்த ரத்தங்கள் எல்லாமே சோஃபால தெரிக்க ஆரம்பிக்குது. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கே வருது. நீங்க நடந்த சம்பவங்களை மறக்கலாம், ஆனா அப்ப ஏற்படுத்தின காயங்களை மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி சோஃபால ரத்தம் தெரிச்சிருக்கு இல்லையா, அந்த ரத்தத்தை இவங்க எடுத்து காமிக்கிறாங்க. அது சோஃபா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்கும். இது பார்த்ததே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாரு. என்ன பேசுதுன்னு தெரியாம அமைதியா நின்னுகிட்டே இருக்கு. இவருக்கு பின்னாடி போலீஸ்காரங்க எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி பாக்குறாரு. போலீஸ்காரங்க வந்து இவங்களை பிடிக்கிறாங்க. தன்னோட தங்கச்சியை திரும்பி பார்க்க கன்னோட இவரை பார்த்து நின்னுகிட்டு இருக்காங்க. சோ அப்பாவை கொலை பண்ணதுக்கு போலீஸ்காரங்க வந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சரணடைகிறாரு. இன்னொரு பக்கம் மாயா இருக்காங்க இல்லையா, ஊர்ல இருந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் உள்ள வர மாதிரி காமிக்கிறாங்க. நமக்கு ஒரு பயங்கர ஷாக்கு. உள்ள வந்த நபர் தன்னோட அண்ணன் தன்னோட அப்பாவை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு இவ்வளவு நேரம் காமிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ தன்னோட அப்பா முத கொண்டு அம்மா வரல, 2 பேரும் அங்க வராங்க. அப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறவரு யார கொலை பண்ணாரு அப்படின்னு மாதிரி கேள்வி எழுக்கும் இல்லையா. இந்த குழப்பத்தோட இங்க ஒரு இன்டர்மிஷனை போட்டு அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு போகுது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்த அந்த மனுஷனும் இதுதான் நடந்தது, என் அப்பாவை நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டே இருந்த அந்த சைக்காட்டி ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு 3 போட்டோ எடுத்து வைக்கிறாங்க. 3 போட்டோல மாயாவோட அப்பா, அம்மா அண்ட் மாயா. இந்த 3 பேரும் யாருன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க என்னோட அப்பா, என்னோட அம்மா அண்ட் என்னோட தங்கச்சி அப்படின்ற பதில். இதை கேட்டது இவங்க எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்புறாங்க. அங்க இருக்கிற நபரும் 20 நாளுக்கு மேல ஆச்சு, முதல்ல நீங்க தான் என்ன வந்து பாத்திருக்கீங்க, என்னை எப்படியாச்சும் இதுல இருந்து காப்பாற்ற முடியுமான்னு கேட்க இவங்க சரின்னு தலையாட்டிட்டு அங்க இருந்து கார்ல ஏறுற மாதிரி காமிக்கிறாங்க. மொத்தமா அதாவது இவங்களோட ஸ்டைல் மொத்தத்தையும் மாத்திக்கிட்டு ஸ்ட்ரைட்டா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸை போய் பாக்குறாங்க. எங்கன்னா அந்த கொலை நடந்துச்சு இல்லையா அந்த பில்டிங்ல. அப்பதான் நமக்கு தெரிய வருது இவங்க மாயா கூட இருக்கிறவங்க இவங்க கூட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற விஷயம். எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டா தான் இருப்பாங்க. எல்லாரும் கும்பல் கூடி உட்காந்துக்கிட்டு அந்த விஷயத்த நீ எப்படிதான் பண்ண, எங்களுக்கு பயங்கர கியூரியாசிட்டியா இருக்கு, அதை தயவு செஞ்சு சொல்ல முடியுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க முதல்ல வாயே திறக்கல. அங்க இருக்க எல்லாருமே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறதால ஒரு கேஸை பத்தி ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட கைகளுக்கு ஒரு மிஸ்ட்ரியான கேஸ் வந்து இருக்கும். இதை பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு மாதிரி இருக்கும். இதை பத்தி இவங்க விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை ரீஓப்பனும் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கத்தியால ஒரு நபரை குத்தி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த கத்தியை வச்சுதான் எப்படி கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க மணி 2. இதுக்கு மேல இருக்க வேணா என்னோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு மாதிரி மாயா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க இவங்க காருக்கு எதிரில பாத்தீங்கன்னா முகம் மூடிக்கிட்டு ஒரு நபர் நின்னுகிட்டே இருக்காரு. இந்த விஷயத்தை எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. நீ வீட்டுக்கு போறவங்களே எங்க கூட காலைல கணக்குல இரு, அந்த நபர் ஏதாவது பிரச்சனை கொடுக்க போறா பார்த்து போட்டின்னு சொல்ல இவங்க பொறுமையா கிராஸ் பண்ணி போயிட்டுறாங்க. போன்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த முகம் மூடிய நபர் இருக்கா இல்லையா, இவங்கள கார்ல துரத்த ஆரம்பிக்கிறாரு.
இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு வழியில ஏதாவது இடம் இருக்குமோ அங்க நிறுத்தி உதவி கேட்கலாமா அப்படின்ற மாதிரி போக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த நபர் காணாம போயிட்டு மேபி ஏதாவது வழி தேடி கூட வந்திருக்கலாம், அப்ப எதுக்காக தப்பா நினைச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா விட்டு இவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கேஸை படிக்காத அப்படின்னு மாதிரி சொல்லிதான் அமைச்சிருப்பாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பௌர்ணமி அப்படின்னா ஒரு மாதிரி அமானுஷம் கலந்த நைட்டு தான் இல்லையா, அதனால அந்த கேஸை பத்தி படிக்காத படுத்து தூங்குடி அப்படின்னு மாதிரி தான் அனுப்பியிருப்பாங்க. ஆனா இவங்க அந்த கேஸ் மேல இருக்க கியூரியாசிட்டியில அந்த கேஸை பத்தி படிச்சுக்கிட்டே இருக்காங்க. வீட்டு பெல்ல யாரோ தட்டுறாங்க. ஊருக்கு போன அப்பா அம்மா தான் வந்திருப்பாங்களோ அப்படின்னு மாதிரி வேகமா போய் கதை திறக்க ரோஹன் அப்படின்ற இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கா. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு மாதிரி இருக்கும். அதனால உள்ள விட தயாரா இல்ல, கடுப்பாக்குற கதவை தள்ளிட்டு வேகமா உள்ள போய் என்ன எதுக்காக நீ அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்ப கூட உன் கார் பின்னாடியே வந்தது நான் தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு மாதிரி பல முறை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. எல்லா சோசியல் மீடியாலயும் என்ன பிளாக் பண்ணிட்டு உனக்கு என்னதாண்டி பிரச்சனை அப்படின்னு மாதிரி சத்தம் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்க. இவங்க கடுப்பாக்குறாங்க. என்ன தெரியுமா பிரச்சனை, நீ எந்நேரமும் குடிச்சுக்கிட்டே இருக்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க, இப்ப கூட அதை தானே யூஸ் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு மாதிரிதான் இங்க இருந்து போயிடு, இல்ல நடக்கிறதே வேறன்னு சொல்லு. நடக்கிறதே வேறையா, என்னமா பண்ணிடுவ, என்ன கொன்னுடுவியா, இந்த கத்தி எடுத்து என்ன கொல்லு பாக்கலாம், முடிஞ்ச கொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கத்தியை காமிச்சுக்கிட்டே இருக்க. இவங்களுக்கு அந்த கேஸை பத்தி ஞாபகங்கள் வர ஆரம்பிக்குது. அது கூடவே முடிஞ்சா கொல்லு, உன்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. கழுத்துக்கு எடுத்துட்டு போயிட்டுறாங்க. ஒழுங்கு முறைதான் இங்கிருந்து போயிடு இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தள்ளுமுள் ஏற்பட ஆரம்பிக்குது. இதோட முடிவுல கால் தடிக்க அந்த நபர் கீழே விழ கழுத்து அறுக்கப்பட்டு இறந்து போறாரு. அந்த ரத்தம் பாத்தீங்கன்னா சோஃபால தெரிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் அடிக்க ட்ரை பண்றாங்க. யாரும் எடுக்கிறதா இல்ல, ஏன்னா பயங்கரமா அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இதனால முதல் வேலையா அங்க இருக்க எல்லா அடையாளங்களையும் பாத்தீங்கன்னா அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த தடையுமே இல்லாம பக்காவா கிளீன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறுபடியும் போன் பண்ண ட்ரை பண்றாங்க. எடுக்கல. மெசேஜ் போட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லலான்னு ட்ரை பண்ண அந்த சமயம்னு பார்த்து கரெக்டா ஒரு 3 மணி இருக்கும். வீட்டு செவரு யாரோ எகிரி குதிக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா உள்ள திருட வந்தார் இல்லையா, அந்த நபர் தான். திடீர்னு ஒரு யோசனை தோண ஆரம்பிக்குது. தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலா வந்து உட்காந்துக்கிறாங்க. பயம் இருக்கும். அதனால வயலின் எடுத்து வாசிக்கிட்டே இருக்காங்க. கதவை திறந்து வச்சிருந்தால அந்த நபர் மெதுவா கால் எடுத்து வைக்கிறாரு. இவங்களே முதல் வார்த்தையா உள்ள வாங்கினா என்ன நான் நின்றுட்டு இருக்கேன்னு வாய் எடுக்க அண்ணான்னு கூப்பிட்டது. அவரோட முகம் ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது. திரும்பி அவரோட கண்களை பாக்குறாங்க. ஒரு மாதிரி பயத்துல நின்றுகிட்டே இருக்காரு. ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு அவர்கிட்ட பாத்தீங்கன்னா பாசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி கன் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அது இவங்க ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால சின்ன சின்ன விஷயங்கள்ல இவங்க ஈஸியா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. அந்த மாதிரி இவர் ஏதோ ஒரு பாதிப்புல இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட மேற்கொண்டு பேச ஆரம்பிச்சு தன்னோட அண்ணன் இவர் தான், இவருக்கு பயங்கரமான ஒரு ஆங்கர் இஷ்யூ இருக்கு அப்படின்னு நம்மளாம் போட்டு விடுறாங்க. ஆக்சுவலா அது எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தான் இருந்திருக்கும். தன்னோட அம்மாவை மண்டையை அடைச்சதும் பாத்தீங்கன்னா இவங்கள தான் இருப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே இவர் தான் பண்ணாரு அப்படின்னு மாதிரி போட்டு விட்டுட்டே இருப்பாங்க. ஆனா ஆப்பிள்ல வெட்டணும் அப்படின்ற மாதிரி கை எடுத்துட்டு போக சொல்லியிருப்பாங்க. வெச்சதோ கை எடுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த கத்தியால தான் கொலை பண்ணிருப்பாங்க. அவங்களோட பிங்கர் பிரிண்ட பாத்தீங்கன்னா அழிச்சிட்டு இவர் பிங்கர் பிரிண்ட் பாடுற மாதிரி செட் பண்ணிட்டு இருப்பாங்க. தான் தனியா இருக்கு அப்படின்றத காட்டி கூடாது அப்படின்றதுக்காக அப்பா அம்மா மேல இருக்காங்க வரீங்களானா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி பாசத்தோட கூட்டு போய் கதவை தொட்டதோ வேணான்னு தட்டி இருப்பாங்க இல்லையா. அதுவும் எதுக்காக அப்படின்னா உள்ள அந்த நபரோட பணம் இருந்திருக்கும். கைரேகை பதினோம் இல்லையா, அதனால அந்த வேலையை பார்த்திருப்பாங்க. சோ இவரை மன ரீதியா பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணி தன்னோட அண்ணா இவர் தான், இவர் இவ்வளவு வேலையை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி கதைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷனும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒரு மாதிரி பாதிக்கப்பட்ட நபராக தான் இருந்திருப்பாரு. அதையும் தாண்டி இவங்க காஃபி கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல அந்த ரோகன் எடுத்துட்டு வந்த போதைப் பொருள் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு இருப்பாங்க. 3 இருந்து 5 மணி வரையும் பாத்தீங்கன்னா மனுஷனோட பாடி ரொம்ப வீக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பயன்படுத்திக்கிட்ட இவங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவர் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி அவரை ஒரு மாதிரி ஹிப்னோட்டிசம் பண்ணி அவரோட மண்டைக்குள்ள எல்லா விஷயத்தையும் போட்டு விட்டுட்டுறாங்க. இப்ப அவர்கிட்டயே போய் நீ இந்த கொலையை பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னா கூட அவர் பாத்தீங்கன்னா நம்ப மாட்டாரு. நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். அந்த அளவுக்கு அவரோட மனநிலைமை போயிடுச்சு. அண்ட் போலீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருப்பாங்க. இதுதான் நடந்தது. இதை சொன்னது இவங்களோட முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சோகம் இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே எதுக்காக சோகமா இருக்குன்னு கேட்க இவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம். தேவையில்லாத ஒரு நபரை பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாக்கிட்டோம், எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அவங்களோட நண்பர்களோட பதில், உன்னை ஒருத்தன் தாக்க வந்திருக்கான், செல்ஃப் டிஃபென்ஸுக்காக அவனை போட்டு தள்ளிட்ட, இது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான். அது இன்னொருத்தவன் வீட்டுல திருட வந்திருக்கான், கூட்டு இருந்தா உன்னையும் கொலை பண்ணிருப்பான், நீ பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது, இது எல்லாமே கரெக்ட்னு நினைச்சுக்கோ, இவனு கவலைப்படாத, அவன் இப்ப போய் நான் கேட்டு வந்தேன் இல்லையா, நீ சொன்ன விஷயங்களை ஏதாவது டயலாக் மாத்தாம சொல்லிக்கிட்டே இருக்கா, வாரம் நம்ம ஸ்டூடெண்ட்
ஒருத்தரை போய் இதே மாதிரி கேட்க சொல்லுவோம், அவனோட மைண்ட்ல இதே வச்சிருப்போம், எந்த பிரச்சனையும் ஆகாது, வேற ஒருத்தவங்க சந்திக்காத வரைக்கும் அப்படின்ற மாதிரி சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் கட் பண்ணி அந்த நபரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வொகேட் என்டர் ஆகுறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ண முடியுமா? இவரும் அதே டைலாக் போய் கேட்க, எத்தனை பேர்கிட்ட நான் சொல்றது, நான் இது எதுவுமே பண்ணல, என்னை விட்டுடுங்கன்னு சொல்ல, நீ ஒரே ஒரு வாட்டி மட்டும் சொல்லு, மேபி இதுவே கடைசி வாட்டியா கூட இருக்கலாம் இல்லன்னு சொல்ல கட் பண்ணி 2 பேரும் ஒரு ரூம்ல காமிக்கிறாங்க. இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண, அது கூடவே அந்த அட்வொகேட் பாத்தீங்கன்னா ஒரு 3 போட்டோ எடுத்து வைக்கிறாரு. ஒரு கதையும் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு பணக்கார அப்பாவுக்கு பையனா ஒருத்தர் இருந்திருப்பான். அவனுக்கு கம்பாரிசன் அப்படின்னா சுத்தமா பிடிக்காது. ஆனா அவனோட அப்பா எதுக்கேத்தாலும் அவனை கம்பாரிசன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த பையன் நாய் மேல பிரியம் அப்படின்றதுனால ஆசாசியா ஒரு நாயை வளர்த்துக்கிட்டே இருந்தான். ஆனா அவனோட அப்பா, நாயே உன்னை விட பரவாயில்லடா, உன்னை புள்ளியா பெற்றதுக்கு அந்த நாயை பெத்துட்டு இருந்தாலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொல்ல இவனோட மண்டைக்குள்ள அது ஏற ஆரம்பிக்குது. வெறி ஆகுறான். அந்த நாயை கொடூரமான முறையில குத்தி கொலை பண்ணி போட்டுட்டா. தன்னோட அப்பா மேல இருக்க கோவத்தை அதுல காட்டிட்டான். அது 3 போட்டோ வெளியே எடுத்து வச்சா இல்லையா, அதுல ஒரு போட்டோல கொலை பண்ணப்பட்ட அந்த நாய் தான் இருக்கும். அந்த கட் பண்ணி இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பையனுக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும். அதனால வெள்ளை கலர் காரை ஒன்று சந்தோஷத்துக்காக வச்சிட்டு இருந்தான். இதை பார்த்த அவனோட அப்பா, ஒதுக்கு சந்தோஷமா தான் இருக்கும், ஏன்னா இது எல்லாமே என் காசுல வாங்கினது இல்ல, உன் காசுல சம்பாரிச்சு வாங்கினாதான் அதோட வரி என்னன்னு புரியும்னு சொல்லி இவரோட ஈகோவை கிளாஷ் பண்ணி விட இவர் கடுப்பாகிறாரு. அந்த காரை கண் முன்னாடியே போட்டு எரிச்சிட்டாரு. அண்ட் 2வது போட்டோ பாத்தீங்கன்னா கார் எரிக்கப்பட்ட போட்டோ தான். அண்ட் 3வது இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த நபருக்கு பாத்தீங்கன்னா நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பாரு. அந்த ஃப்ரெண்டை பார்க்கும் போதுல இவங்க அப்பா, நீ புள்ளியா பிறந்ததுக்கு அவன் எனக்கு புள்ளியா பிறந்திருக்கலாம், உன்னை விட அவன் ஸ்மார்ட்டான காய் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போக கோவம் தலைக்கு ஏறுது. தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம கத்தியால அந்த நபரை கொடூரமான முறையில கொலை பண்றாரு. அண்ட் 3வது போட்டோ இதுதான். இந்த 3த்தையும் பண்ணது வேற யாரும் கிடையாது, எதிரில் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா அந்த மனுஷன் தான். தன்னோட அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்றதால இந்த 3 விஷயங்கள்ல இருந்து தான் பையனை காப்பாத்திட்டாரு. ஆனா அந்த பையன் இப்ப வேற ஒரு கேஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இவரை கை காமிக்க இவருக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குது அப்படின்றது விளங்கல, ஒரு மாறி நின்னுகிட்டே இருக்கு. அதே சமயத்துல மாயாவை காமிக்கிறாங்க. அந்த கேஸ் ஸ்டடியை பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு வாட்டி பாத்துக்கிட்டே இருக்கும் போது அப்பதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இவங்க ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டது இவங்க இப்ப கொலைகாரன் அப்படின்னு மாதிரி உள்ள தூக்கி போட்டாங்களே அந்த நபர் தான். ஒரு 3 டிஃப்ரெண்டான டேட்ல பாத்தீங்கன்னா இந்த 3 சம்பவங்களை பண்ணியிருப்பாரு. அது எல்லாத்தையும் நெட்ல போட்டு சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு காமனான விஷயம் கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த 3 சம்பவங்களுமே பாத்தீங்கன்னா பௌர்ணமியில நடந்திருக்கும். அதாவது வேற வேற பௌர்ணமியில நடந்திருக்கும். அண்ட் இவர் திருடணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்தா இல்லையா, அது ஒரு பௌர்ணமி தான். கட் பண்ணி ஜெயிலுக்குள்ள இருக்க அந்த அட்வொகேட்டை காமிக்கிறாங்க. அவனோட மைண்டை மாத்தி இந்த மாதிரி எல்லாம் உன்னை ஹிப்னாட்டிசம் பண்ணி உன் பிரெயின் வாஷை போட்டு உள்ள அனுப்பிட்டா, நீ அன்னைக்கு போனது திருட கிடையாது, எதுக்காக தெரியுமா போன, அந்த கேஸ், அதாவது இந்த கேஸ் நான் வச்சிட்டு இருக்க இல்லையா, இதை ரீஓபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவ அப்ளை பண்ணிட்டா. அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போய் பௌர்ணமியான அன்னைக்கு உன்னோட மண்டைக்குள்ள இது ஏறி போயிடுச்சு. சோ அவளை கொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ள போன. ஆனா அங்க நடந்த சம்பவங்களால இது எல்லாத்தையுமே மறந்துட்டேன்னு சொல்ல மீன் டைம்ல இதே விஷயம் மாயாக்கும் தெரிய ஆரம்பிக்குது. சோ அவர் வந்தது இவங்களை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அவரோட மைண்டுக்குள்ள போந்து எதுக்காக உள்ள வந்த, திருடவா வந்த அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. பிக்ஸ் ஆயிட்டு இருப்பார். சோ பௌர்ணமி ஆனாலே சில பேருக்குலாம் பைத்தியம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது. சோ பண்ணாத கொலைக்காக தான் இவர் உள்ள இருக்காரு அப்படின்ற விஷயத்த அட்வொகேட் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாரு. இதுல இருந்து என்ன எப்படியாவது காப்பாற்ற முடியுமான்னு சொல்ல கட் பண்ணி கோர்ட்ல சில தீர்ப்பு கொடுக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ரோஹன் கொலை கேஸ் இருக்கு இல்லையா, அதை ரீஓபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க. அது கூடவே உள்ள இருக்க நபர் தன்னோட அப்பாவை கொலை பண்ணு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா, இப்ப எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால இந்த கேஸ்ல இருந்து ஒரு ரிலீஸ் பண்ணிட்டு தன்னோட நண்பனை கொலை பண்ணாரு அப்படின்ற ஒரு கேஸ் இருக்கு இல்லையா, அதுல 14 வருஷம் உள்ள போட்டுட்டுறாங்க. கைது பண்ணி ஒரு சிறையில் அடைக்கணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க. போகும்போது அந்த அட்வொகேட்டுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு போக அட்வொகேட் அங்க இருந்து தன்னோட காருக்கு போறாரு. மாயாக்கு போன் அடிக்கிறாரு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவனுக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்துருமோ அப்படின்ற பயத்துல தானே இருந்தீங்க, அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வரல, இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்ல அவங்க புரிஞ்சு போயிடுச்சு, நம்மள தேடி வர போறாரு அப்படின்ற விஷயம். எதுவுமே பேசாம வயலின் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி காருக்குள்ள இருக்கவரை காமிக்கிறாங்க. இவரோட போனோட வால்பேப்பர்ல இறந்து போனார் இல்லையா ரோஹன், அவரோட போட்டோ. இது மூலம் இவங்க 2 பேருமே ரத்த சொந்தங்கள் அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சு இன்னும் பழி வாங்குற படல முடியல, அந்த லேடியை பழி வாங்காம விட மாட்டாரு அப்படின்ற ஒரு சின்ன இன்டோடைய பாத்தீங்கன்னா இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.